ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம டுட்டோரியல் செக்ஷனில் ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்டாண்ட் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து அந்த ஃப்ரேமில் வந்து எப்படி இது மாதிரி த்ரெட்டு வந்து சுற்றுறது, அதுக்கப்புறம் நீடிலில் வந்து எப்படி த்ரெட்டு சுற்றுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரேம் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டாண்டில் இந்த 4 ராடு கொடுத்துருப்பாங்க. 4 ராடும் இந்த நெட்டும் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம்னா, இந்த ஓட்டையில் விட்டு இப்படி வந்து நல்லா டைட் பண்ணிக்கணும். இது வந்து நல்லா டைட் பண்ணிக்கணும். ஸ்பேனர் வச்சு கூட நல்லா டைட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்படி தான் வந்து ஸ்டாண்ட் ரெடி பண்ணணும். அடுத்தது ஃப்ரேம் எப்படி த்ரெட்டு சுற்றுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஃப்ரேமில் வந்து நான் ஏற்கனவே இது ஒர்க் பண்ணிகிட்ருக்கனால இதை நான் ஏற்கனவே சுற்றி வச்சுருக்கேன். நான் ஒரு சின்ன ஃப்ரேமில் வந்து சுற்றி காட்டுறேன். இதுக்கு வந்து இந்த பாவாடை நாடா இருக்கு இல்லையா, இதை எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து அடியில் இந்த ஃப்ரேமுக்கு அடியில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். இந்த க்ளூ அப்ளை பண்ணோம் இல்லையா அடியில், அதில் வந்து நல்லா ஒட்டிட்டு த்ரெட்டை வந்து எப்படி சுற்றணும்னா, இந்த சைடாக அப்படி சுற்றணும். நேராக சுற்றாமல் அப்படி கொஞ்சம் சைடாக சுற்றினீங்கன்னா கொஞ்சம் மெலிசாக இருக்கும், மொத்தியாக இல்லாமல். இது மாதிரி தான் சுற்றணும். கடைசியில் முடிவில் வந்து கடைசி எண்டில் வந்து கம்மை வச்சு ஒட்டிடணும். இது மாதிரி தான் சுற்றணும். சுற்றிட்டு கம் வச்சு காய வச்சிடணும். காஞ்சோன்னே நல்லா செட் ஆயிரும். இதை நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன், அதனால இதை சுற்றலை. இதுதான் கான்செப்ட். கொஞ்சம் சைடாக சுற்றணும், வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது க்ளூ வச்சுட்டு நீங்கள் கூட மேலே கூடயும் க்ளூ போட்டுக்கலாம். மேலே இந்த சைடில், அதே மாதிரி இந்த சைடில், இந்த 4 சைட்லேயுமே வந்து க்ளூ வச்சு நீங்கள் ஃபுல்லாக இது பண்ணிட்டீங்கன்னா இது பிரிஞ்சு வரவே வராது. அடுத்தது நீடியில் வந்து எப்படி த்ரெட்டு சுற்றலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் பாலிஸ்டர் நூல் தான் எடுத்திருக்கேன். இந்த த்ரெட்டு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம ஆரி காட் பெரிய காட் இருக்கு இல்லையா, அதில் வந்து ப்ளவுஸ் ஏற்றுறதுக்கு வந்து இந்த த்ரெட்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நீடியில் இந்த ஷார்ப்பாக இருக்கு இல்லையா, இந்த சைடில் வந்து த்ரெட்டை வந்து இப்படி வச்சுக்கணும். இப்போ இந்த த்ரெட்டு மேலே நம்ம வந்து
நூல் வந்து சுற்றணும். புரியுதா? கொஞ்சோண்டு நூலை மடித்து இங்கே இந்த சைடு வச்சுட்டு அது மேலே நூல் வந்து சுற்றணும். நல்லா டைட்டாக சுற்றுங்க. தேவையான அளவு சுற்றிட்டு இந்த த்ரெட்டை இப்படி எடுத்து இதில் வந்து லாக் போடணும். இது ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த த்ரெட்டை வந்து இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு இந்த நீடில் உள்ள விட்டுருங்க. ஏன்னா இப்படி லாக் மாதிரி வந்துடும். இதே வந்து ஒரு 3 தடவை போட்டிங்கன்னா அவராது. வேஸ்ட்டாக உள்ளதை கட் பண்ணி விட்ருங்க. இப்படி தான் வந்து த்ரெட்டு வந்து சுற்றணும். இது வந்து நம்ம ஆரி போடும்போது கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும், வழுக்காமல் இருக்கும். அடுத்த வீடியோவில் வந்து கிளாத் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம்.